சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது ஜாமீனில் வெளியே இருக்கிறார். அவரது ஜாமீனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். டாஸ்மாக் வழக்கா? அதுதான் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து விட்டது. என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம். இது அதிமுகவின் ஆட்சியின் பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில்தான் சாட்சிகளும் ஆதாரங்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இன்று இந்த வழக்கானது வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இது அமையும். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் கோவை, கரூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி தான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்பொழுது அவரை சிறையில் அடைக்கப்பட்டால் நிச்சயம் இது 3 மாவட்டங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மோசமான நிகழ்வாக மாறும். ஓட்டுகளும் கணிசமாக குறையும். வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதிலும் சிக்கல் ஏற்படும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது. அதிமுகவினர்கள் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டதை வைத்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறும் என்ற காரணத்தினால் வட மாநிலங்களில் இருந்து சிறப்பான வழக்கறிஞரை பல கோடிக்கு விலைக்கு வாங்கி செந்தில் பாலாஜியின் வழக்குக்கு ஆஜராக தற்பொழுது திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏன் திமுகவில் சிறப்பான வழக்கறிஞர்கள் இல்லையா என்ற கேள்வியையும் நாம் முன்வைக்கிறோம். பல கோடிகள் செலவு செய்து வடமாநில நபர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற திமுக சொந்த கட்சியிலேயே பல வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லையா? RS பாரதி அவர்களும் ஒரு வழக்கறிஞர் தானே, அவர் மீது நம்பிக்கை இல்லையா ஸ்டாலினுக்கு என்ற பல்வேறு கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. சரி, யார் சாட்சிகள், என்ன ஆவணங்களை நீதிமன்றம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் விசாரித்த பொழுது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் மூலமாகத்தான் பல ஆவணங்களையும் அவர் சில வாக்குமூலங்களையும் கொடுத்துள்ளார். இதனால் செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவுக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. அதிகபட்ச தண்டனையாக 7 ஆண்டுகள் வரை வழங்கப்படலாம், அல்லது சொத்துக்கள், வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை.